எவ்வளோ பேரு எவ்வளோ கஷ்டத்துல இருப்பாங்கன்னுலாம் யாருக்கும் தெரியாதுக்கா. அவங்கவங்க மனசுல பூந்து நம்ம பார்க்கவும் முடியாது. என் கஷ்டம் என்னோட போட்டுன்னு தான் நினைச்சுட்டு இருக்கேன். என் பிள்ளைங்க கிட்ட கூட இந்த மாதிரி தான் அப்பாவுக்கு எனக்கு பிரச்சனை இருந்தா போயிட்டாங்க. அப்படிலாம் நான் சொல்லல. அப்பாவுக்கு எனக்கும் சண்டை. அதனால அப்பா தூரமா இருக்காங்க. ஆனா உங்கள பார்க்க வருவாங்க அப்படின்னு நான் சொன்னேன். அவ இந்து பையன்க்கா. நான் முஸ்லீம் தான். அப்ப அந்த சொல்லுதல் நன்மைக்கு போகும்போது நான் பர்தாவோட தான் போயிருந்தேன். அப்ப போனோனே நீங்க இந்து பையன் தான் கல்யாணம் பண்ணிட்டீங்க. அதனால நீங்க உங்க அத்தை வீட்ல எல்லாம் எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி தான் இருக்கணும்னு சொன்னோன்னே அத கழட்டி போட்டு, ஆமா நான் அவன உண்மையதான் நேசிக்கிறேன்றது உண்மையிலே இதுல இருந்தே தெரியுமே உங்களுக்குன்னு. அப்படிதாங்க போனேன். அழுந்ததுல வீட்டுக்காராச்சேக்கா. கட்டுனவராச்சே எப்படி விட்டு கொடுக்க முடியும்? ஆமா அங்க போய் தான் பொட்டு வச்சேன். அவங்கதான் வச்சு விட்டாங்க. குங்குமம் வச்சு விட்டாங்க. அதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் தாங்க இன்னும் அவங்களுக்கு காண்டாயிடுச்சு. எங்க சொந்தக்காரங்க எல்லாம் வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒன்னும் உங்க பொண்ணு சொல்லுவதெல்லாம் உண்மையில வந்திருக்கு. உங்க பொண்ணு சொல்லுவதெல்லாம் உண்மையில அவங்களுக்கு இன்னும் அப்படியே ஏறிட்டு. முஸ்லீம் தெரியும்ல அவங்க ஒரு மாதிரி எஸ்யா எப்பவுமே அப்செட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா சுனத் பண்ணி முஸ்லீம் ஆக சொன்னாங்க பையனை. நான் அவரெல்லாம் ஆக்க முடியாது. ஆனா இது வரைக்கும் அவர் வந்து என்னை ஹிந்துவா மாறலாம் சொன்னதே கிடையாது. இப்போ வரைக்கும் நான் ஃபாத்திமான்ற பேர்ல தான் இருக்கேன். அப்படியேதான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா இப்போ வந்து நீங்க இந்து கலாச்சாரம் அதை ஃபாலோ பண்றது நான் எல்லா சாமியும் கும்பிடுவேன். ஜீசஸ் கும்பிடுவேன், சாமியை கும்பிடுவேன், அல்லாவை கும்பிடுவேன். எனக்கு என்ன தோணுதோ எந்த நேரத்துல யாரை கும்பிடுன்னு தோணுதோ நான் கும்பிடுவேன். எல்லா கடவுளும் ஒண்ணுதான் நான் கும்பிட்டுட்டு இருக்கேன். அவ்வளவுதான். இவங்களுக்காக பொட்டு வைக்கணும், இவங்களுக்காக பொட்டு வைக்க கூடாது, ஜீசஸ்க்காக அதுங்க நான் ப்ரேயர் பண்ண உட்காந்து முடியாது. எனக்கு என்ன தோணுதோ அதுதான் நான் செய்வேன்.